இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உள்ளிட்ட தேர்தல் ஆணைய அலுவலர்கள், காவல்துறையின் ஒருங்கிணைப்பு அலுவலர் உள்ளிட்ட பல்வேறு துறையின் ஒருங்கிணைப்பு அலுவலர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைந்திருக்கிறார். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த ஆலோசனை தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் தேதி இன்னும் சில நாட்கள்ல அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழல்ல தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் தொடர்பான முன்னேற்பாடுகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்தான ஒரு ஆலோசனை கூட்டம், முக்கியமான ஆலோசனை கூட்டம் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. தலைமைச் செயலாளர் தலைமையில் பல்வேறு துறை செயலாளர்கள், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் சட்டமன்ற பொது தேர்தல் தேதி அறிவிக்கப்படக்கூடிய சூழல்ல இந்த ஆலோசனை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணிபுரிந்தால் அவர்களை இடமாற்றம் செய்வது, இந்திய தேர்தல் ஆணையர் வருகை, அந்த வருகையின் போது செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகள், சட்டமன்ற பொது தேர்தல் பாதுகாப்பு பணி, வாக்குச்சாவடி மையங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், சிசிடிவி கேமரா பொருத்துதல், அதே போன்ற அந்த இயந்திரங்களை பத்திரமாக வைத்து எடுக்கிற அந்த தொடர்பான பல்வேறு ஆலோசனைகள் என்பது, முக்கிய ஆலோசனை என்பது இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில பல துறைகளினுடைய ஒருங்கிணைப்பு அலுவலர்கள், அதாவது லயசன் ஆபீசர்ஸ் என்று சொல்வார்கள், பல்வேறு துறை அதிகாரிகள் தேர்தல் அதிகாரிகளுடன் இணக்கமாக செயல்படுவதற்கு அதிகாரிகள் என்பவர்கள் நியமிக்கப்படுவார்கள். அந்த அடிப்படையில் அந்த அதிகாரிகளுக்கு ஆலோசனைகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உள்ளிட்ட தேர்தல் ஆணைய அலுவலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு துறை சார்பிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் என்பது இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. தேர்தல் ஆணைய அறிவுறுத்தல் படி 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. நாளை மறுநாள் தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு தமிழகம் வரவுள்ள நிலையில அதற்கான ஏற்பாடுகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.